Hi friends, Bashas kitchenல இன்னைக்கு நம்ம ஒரு மட்டன் பிரியாணி ரெசிபி ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதாவது நீங்க பேச்சுலர்ஸா இருந்தாலும் சரி இல்ல இப்பதான் சமையல் கத்துக்கிறீங்க அப்படினாலும் சரி, ஆனா ஒரு பெர்ஃபெக்ட்டான பொலு பிரியாணி எப்படி செய்யறது அப்படிங்கறத இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். ரொம்ப ஈஸியான முறையில இந்த மட்டன் பிரியாணி ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே அரிசியில் நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி தான். தண்ணி அளவு ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அதனால நம்ம இந்த பிரியாணிக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடை தனியாக வடிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டுட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி அளவு நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஏத்தாப்புல தான் எடுக்கணும் அப்படின்றது கிடையாதுங்க. இதில் நீங்கள் நிறைய தண்ணி விட்டுட்டீங்கனாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம சாப்பாடை வடிச்சுட்டு தான் நம்ம பிரியாணியில் சேர்த்துக்க போகிறோம். பிரியாணிக்கு தேவையான கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, அப்புறம் தயிர் இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன். 3 பெரிய சைஸ் வெங்காயம், அப்புறம் 2 தக்காளி இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் லெமனோட ஜூஸ், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த மட்டன் பிரியாணி நான் 1/2 kg பண்ண போகிறேன் அப்படின்றதுனால 1/2 கிலோ மட்டனை ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் 1 ஏலக்காய் போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பாஸ்மதி அரிசியை 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஊற வச்சிடலாம். ஸோ இது ஒரு 1/2 an hourக்கு கண்டிப்பாக ஊறி இருக்கணும். அடுத்து இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். பிரியாணி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஓப்பன் வெசலாக எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ரெஷர் குக்கரும் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம விசில் வைக்க போகிறதுல ஓப்பன் வெசலில் தான் நம்ம அதை செய்ய போகிறோம். அதனால் நான் இங்கே ஒரு மேயர் பாட் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த பாட் பற்றியான டீட்டெயில்ஸ் கீழே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கோங்க. அடுத்து நறுக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்க விடுங்க. இந்தளவு வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துடலாம். வெங்காயம், தக்காளி ரெண்டையுமே இந்த மாதிரி நீளமாக நறுக்கிக்கோங்க. அடுத்ததாக இதில் காரத்துக்கு ஏற்ப 4 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்கன்னா 5 சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி இந்தளவு வதங்கினதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இந்த எண்ணெயில் நல்லா சாட் பண்ணுங்க. இப்போ இதில் எடுத்து வச்சிருக்க புதினா, கொத்தமல்லி ஒரு கையளவுக்கு சேர்த்துடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்ததாக நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற கறி, அப்புறம் அதோட தண்ணி ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு, காரம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு இடையில் நம்மளுக்கு சாப்பாடுக்கு போட்டிருக்கிற தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம இதில் இப்போது பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம். கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டு இந்த அரிசியை இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். கரெக்டாக 8லேருந்து 9 நிமிஷத்தில் ஃபுல் ஃப்ளேமில் இந்த சாப்பாடு நம்மளுக்கு வெந்துடும். இப்போது இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால இதுக்கு வாட்டர் மெஷர்மெண்ட் எக்ஸாக்டாக போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அடுத்து கொஞ்சம் தயிர், அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற லெமன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 1 டீஸ்பூன் இதில் நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். வீட்டில் நார்மல் மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். சாப்பாடு வேகிற டைம் வரைக்கும் இந்த கிரேவி நல்லா நம்மளுக்கு லோ ஃப்ளேமில் கொதிச்சுட்டு இருக்கட்டும். கரெக்டாக ஒரு 9 நிமிஷத்தில் நம்மளுக்கு சாப்பாடு வெந்துருச்சு. அதாவது சாப்பாடு ஒரு 80% வந்துருந்துச்சுன்னா போதும். அதை இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம கிரேவியோடு சேர்த்துடலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால என்ன ஆகும்னா, பாஸ்மதி அரிசிக்கு நம்ம தண்ணி அளந்து ஊற்ற வேண்டிய அவசியம் வராது. அதே மாதிரி சாப்பாடை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்மளுக்கு 80% தான் வெந்திருக்கு. நம்மளுக்கு இந்த கிரேவியில் இருக்கிற தண்ணியிலே அடுத்து நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி செய்கிறதுனால சாப்பாடு குழஞ்சு போகாமலையும் இருக்கும், அதே மாதிரி அடியிலையும் பிடிக்காமல் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது சொல்கிறேன். இப்போது இந்த கிரேவியோட அளவு உங்களுக்கு தெரியுது இல்லையா, இப்படி இருக்குது. ஆனால் சாப்பாடு இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்றதுனால சாப்பாடு வடித்த தண்ணியை இந்த மாதிரி எடுத்து 4 பக்கமும் ஊற்றி விட்ருங்க. ஒரு 1 கிளாஸ் தண்ணி இந்த மாதிரி ஊற்றி விட்டிங்கன்னா போதும். சாப்பாடு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடுங்க. சாப்பாடுக்கு மேலே நம்மளுக்கு தண்ணி இருக்கக்கூடாது, சாப்பாடுக்கு கீழே இந்த மாதிரி தண்ணி இருக்கணும்.
இந்த அளவு தண்ணி விட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி பண்ணுறதுனால சாப்பாடு நம்மளுக்கு நல்லா சாஃப்டாகவும் அதே மாதிரி அடியிலையும் பிடிக்காமல் இருக்கும். இப்போ இது ஒரு பிளேட் வச்சு மூடிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு வெயிட் வச்சுருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம ஸ்டீம் வெளியே போகாமல் இருக்கும், சாப்பாடு ஈஸியாக வெந்துடும். 10 நிமிஷம் இதை நீங்கள் வச்சுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. 40 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுருங்க. இப்போ 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் நம்மளோட பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக இந்த மட்டன் பிரியாணி ரெசிபியை நீங்களும் செஞ்சிடலாம். இந்த ரெசிபி அண்ட் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ பொழுன்னு எப்படி குச்சியாக நிற்கிது பாருங்கள் அரிசி. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து மட்டன் பிரியாணி இருக்கணும். ஸோ நார்மலாக வந்து இப்போ நம்ம பிரியாணி செய்யும்போது தண்ணி அளவு எவ்வளோ ஊற்றணும், ஜீரக சம்பாவாக இருந்தால் எவ்வளோ ஊற்றணும், இல்லை பாஸ்மதியாக இருந்தால் எவ்வளோ ஊற்றணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் வரும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வடித்து செஞ்சீங்க அப்படின்னா ஜீரக சம்பாவாக இருந்தாலும் சரி, பாஸ்மதி அரிசியாக இருந்தாலும் சரி, தண்ணியோட அளவை நீங்கள் மெஷர் பண்ணி போடணும் அப்படின்னு அவசியமே இல்லைங்க. சாப்பாடு ஓரளவு வெந்ததுக்கப்புறமா இந்த கிரேவியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தம் விட்டீங்க அப்படின்னா போதும், சாப்பாடு சூப்பர் சாஃப்டியாக சூப்பர் ஜூஸியாக இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும். இப்போ இதை நம்ம சாப்பிட்றதுக்கு டிஷ் அவுட் பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம சாப்பாடு எவ்வளோ நல்லா எவ்வளோ பொழுன்னு இருக்குன்னு. ஸோ பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நல்ல சமையல் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்ற இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறது. ஆனால் வந்து பேச்சுலர்ஸ் அப்புறம் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு 2 தடவை ட்ரை பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப சூப்பரான பிரியாணி நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பாடு எவ்வளோ நீளமாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி தண்ணி அளவு கரெக்டாக மெஷர் பண்ணி எப்படி ஒரு பிரியாணி பர்ஃபெக்டாக பண்ணுறது அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.